வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5A ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ராம் ஏஎஸ் அகாடமியில் ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ஸ் யூ ஆர் கோயிங் டு கண்டக்ட். ஸோ குரூப் 5A எக்ஸாம் ஏஎஸ்ஓ போஸ்ட்காக ஸோ இட் இஸ் ஜனவரி 4th வந்து நடக்கிறதா இருக்குது 2025. ஸோ அப்போது இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கும் அண்ட் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் as well as already last attempt எழுதினவங்களுக்குமான மாடல் எக்ஸாம்ஸ் we are going to conduct on 29th December 2024. ஸோ இந்த எக்ஸாமுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான கேண்டிடேட்ஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இந்த எக்ஸாம்ஸ் வந்து மாடல் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணதில் முக்கால்வாசி பேருக்கும் அதிகமாக எழுதுவாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதனுடைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட் வந்து ஜனவரி 1 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு உடனுக்குடன் ஃபீட்பேக் கொடுக்கப்படும். அன்றைய நாள்லேயே உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்போம். அட் த சேம் டைம் போஸ்டர்லையும் வாங்கி எழுதணும் அப்படின்னா, சார் நான் வெளியூரில் இருக்கிறேன், என்னால் வந்து எழுத முடியாது, நான் போஸ்டரில் வாங்கிக்கலாமா அப்படின்னா, எஸ் நீங்கள் போஸ்டரில் வாங்கிக்கலாம். இப்போ 23 எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 28ஆம் தேதியெல்லாம் முன்னாடியே 28ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைத்துவிடும். ஸோ கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஒன்று தமிழ், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ காலையில் 9:30 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் காலையில் பேப்பரும் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து 1:30லேருந்து 4:30 வரைக்கும் ஒரு செஷனும் இருக்குது. 2 செஷனும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் கண்டக்ட் பண்ணப்படும். ஸோ அப்போ இதனுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஜனவரி 1, 2025 வந்து கொடுக்கப்படும். எக்ஸாம் வந்து உங்களுக்கு 4th ஜனவரியில் இருக்கு. சார் இதுக்கு நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி வந்து எழுதுறது அப்படின்னா, சரி இங்கே டைரக்டா வந்து நீங்க எழுதலாம். அதற்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர். இதில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 2 நம்பர்ல எந்த நம்பர்ல வேணாலும் நீங்க யூ கேன் ரெஜிஸ்டர். உங்களுடைய நேம் as well as உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் அண்ட் டைரக்டா வந்து எழுத போறீங்களா, இல்லாட்டி வந்து கொரியர்ல வாங்கிட்டு எழுத போறீங்களா, தட் இஸ் போஸ்டல் டெஸ்ட் இது வந்து மாடல் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்களா அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பணும் வித் மொபைல் நம்பர்ஸோட கேண்டிடேட்டோடைய நேம் சேர்த்து. அண்ட் இதை நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எத்தனை நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னா, வர மண்டே, தட் இஸ் இன்னைக்கு வந்து 20th of December. ஸோ இட் இஸ் 23rd டிசம்பருக்குள்ள நீங்கள் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 26ல இருந்தே கொஸ்டின் பேப்பர் டிஸ்பேச் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு நீங்க 23rd மண்டேக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ 100 மேலே போணுச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதனால ஒன்லி 100 கேண்டிடேட்ஸ் தான் இந்த மாடல் எக்ஸாம்ஸ் நடத்த போகிறோம். ஸோ இதுக்கான முக்கியமான ஒரு மேஜர் திங் என்ன அப்படின்னா, ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட். இது பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி 2 பேப்பரும் கரெக்ஷன் பண்ணி ஸோ வில் புட் அ ரேங்க் லிஸ்ட் ஆன் ஜனவரி 1, 2025 நாங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறோம். சரி, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கா, இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு எதுவும் சார்ஜஸ் அப்ளிகபிளா அப்படின்னா, எஸ் அப்ளிகபிளுங்க. இந்த இதில் கொடுத்துருக்கிற மாதிரியான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரைட், ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து இப்போ நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த எக்ஸாம் எழுதுனால எனக்கு என்ன புண்ணியம் ஆர் என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரியே கண்டக்ட் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது பகுதி என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. அதனால இந்த டைமும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புறோம். அண்ட் பேப்பர்ஸ்ல வந்து நீங்க எழுதும் போது இத்தனை நாள் நீங்க டெஸ்ட்டே எழுதலை அப்படின்னாலும் எழுதும் போது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும், பை விச் அது மூலமா உங்களால இந்த எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா எழுத முடியும். அண்ட் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கால எக்ஸாம்ஸ்ல போய் கரெக்டாக தெளிவாக எழுதி நிறைய ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பொசிஷனை வந்து உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். நல்லா மார்க் வாங்கினவங்களுக்கு அது மோட்டிவேஷன் ஆகும், குறைவாக எழுதி மார்க் வாங்கினவங்களுக்கு அதை அடுத்த இன்னும் ஒரு வாரங்கள்ல அடுத்த ஒரு 4-5 நாட்கள் எப்படி தங்களை மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் தான் இந்த பகுதியோடைய இந்த மாடல் எக்ஸாம்ஸோடைய இது. ரைட், எக்ஸாம்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் போஸ்டல் தவிர்த்து டைரக்டா வந்து எழுதணும் அப்படின்னா எங்க வந்து எழுதணும்? டைரக்டா வந்து எழுதணும்னா ராம் ஐஏஎஸ் அகாடமி குரோம்பேட். ஸோ எங்களுக்கு வேற எந்த விதமான பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. அதனால குரோம்பேட்ல நீங்க டைரக்டா வந்து டெஸ்ட் வந்து எழுதலாம். இல்லை அப்படின்னா குரோம்பேட்லயே ஸ்டடி ஹாலில், வைஷ்ணவி ஸ்டடி ஹாலில்
உங்களுக்கான பிளேசஸாக நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் நீங்கள். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ இட் இஸ் 100 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இட் இஸ் அப்ளிகபிள். ஈவன் நம்மளுடைய ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் இது வந்து பொருந்தும். ஸோ அவங்களும் இந்த மாடல் எக்ஸாம்ஸ்க்கு they can eligible, they also can write model exams. Thank you.